தேவி மகாவித்யே சிருஷ்டிஸ்தித்யந்தகாரிணி நமக்கமலபத்ராக்ஷி சர்வாதாரே நமோஸ்துதே. சென்ற பதிவிலே ஜனஸ்தானத்தில் உள்ள பிராமரி தேவி பற்றி பார்த்து வந்தோம். இன்றும் அதன் தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம், வாருங்கள். பிராமரி தேவி சிம்ம வாகனத்தில் 18 கைகளிலும் ஆயுதம் தாங்கி 10 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறாள். முழுவதும் செந்தூரம் பூசப்பட்டு காளி போல் கருநிறமாக விளங்குகிறாள். இந்த பிராமரி தேவியை சுற்றி கருப்பு தேனீக்கள் ரிங்காரமிடுமா. தேவி தன் முதல் கையில் தேனீக்களை வைத்துள்ளார். அவை பீஜாட்சர மந்திரமான ஹ்ரீங் என்பதை உச்சரிக்குமா. இராமாயண காலத்திலிருந்து நாசிக், பஞ்சவடி ஆகியவை சிறப்பு பெற்றவை. வனவாசத்தின் போது கங்கை கரையிலிருந்து பஞ்சவடிக்கு ராமன், சீதை, லக்ஷ்மண் ஆகியோர் வந்து பிராமரி தேவியிடம் ஆசி பெற்றதாக கூறுகிறார்கள் இங்கிருக்கும் பெரியோர்கள். தினமும் ஏராளமான பக்தர்கள் அன்னை சப்தஸ்ருங்கி தேவியை தரிசனம் செய்வதற்காக இங்கு வருகிறார்கள். சப்தஸ்ருங்கி தேவி மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி ஆகிய 3 வடிவங்களின் சங்கமமாக கருதப்படுகிறார். இவரை ராஜராஜேஸ்வரி என்றும் அழைக்கிறார்கள். சப்தஸ்ருங்கி தேவியை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அடுத்த பதிவிலே இன்னொரு அம்மனுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.